தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 தென் மாநிலங்களிலும் பாஜக இந்த முறை வெற்றியை பதிவு செய்யும் என அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 2014இல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு மாற்று வேண்டும் என்பதற்காக எங்களை ஆட்சியில் அமர்த்திய மக்கள் இப்போது நாங்கள் செய்த சாதனைக்காக எங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்றார். வாக்குப்பதிவு விழுக்காடு குறைந்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், பாஜக வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர் என்றும், வாக்களிக்க வராதவர்கள் அனைவரும் காங்கிரஸ் ஆதரவாளர்களே என்றும் கூறினார். தோல்வியை கணித்துவிட்டதால் அவர்கள் வாக்களிக்க வரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா உட்பட 5 தென் மாநிலங்களிலும் பாஜக தனித்த பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திர நிதியை பொறுத்தவரையில் விகிதாச்சார முறையில் அணுக வேண்டும் என்ற அவர், பாஜக 6060 கோடி தேர்தல் நிதி பெற்றிருக்கலாம், ஆனால் 13 மாநிலங்களில் எங்கள் ஆட்சி இருக்கின்றது. எங்களுக்கு 383 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் என்றார். ஆனால் காங்கிரசுக்கு அப்படி இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மணிப்பூர் கலவரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், இது இனக்கலவரம் என கூறியுள்ளார். நம் வரலாற்றை திரும்பி பார்த்தால் இந்தியாவில் இதுபோன்ற இனக்கலவரங்கள் முழுவதும் அடங்க ஓராண்டு காலம் அல்லது அதற்கும் மேல் ஆகியிருப்பதை பார்க்கலாம் என்றும் அமித்ஷா தெரிவித்தார்.